இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் 100 கிராம் டார்க் சாக்லேட். இது ரெண்டுத்தையும் 100 கிராம் ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துகிட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். அவனில் ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னாலே இது நல்லா உருகிடும். டபுள் பாயிலிங் மெத்தட்லையும் பண்ணலாம். இதுக்கு வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்னால் ஒரு தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் அந்த பாத்திரத்து மேலே இந்த பட்டரையும் சாக்லேட்டையும் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட் மெல்ட் ஆகி வருது பாருங்கள். இப்போ லைட்டாக நான் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். டபுள் பாயிலிங் மெத்தட்லையும் பண்ணலாம். இது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் நான் இந்த மெத்தடில் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக பட்டர்லாம் இருக்குது, அது வந்து இந்த சூட்லேயே நல்லா வந்து உருகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அந்த பட்டர்லாம் நல்லா கரைஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சுகர் வந்து 250 ml கப்பில் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டர் ஷீட் போட்டு டின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கேக் பண்ணுற அளவுக்கு பீட் பண்ண வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் பொங்கி வந்த அளவுக்கு பீட் பண்ணால் போதும். அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துகிட்டு சுகரை வந்து நான் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். மொத்தமாக போட்டுறக்கூடாது, சுகரை அப்படி தெறிக்கும், அப்புறம் கட்டி கட்டி ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணானாக்கா நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கரையணும். சுகர் கரைஞ்சதும் ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெனிலா எசன்ஸில் இருக்க மூடியிலே ஒரு மூடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்து பீட் பண்ணிக்கணும். அப்புறம் மைதா வந்து அதே 250 ml கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். மைதா எந்த அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு மைதா எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அந்த பீட் பண்ணதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் மைதாவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மொத்தமாக போடாதீங்க. மொத்தமாக போட்டுட்டால் நம்ம மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி அப்படியே லம்ஸாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. கொக்கோ பவுடர் வந்து நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் இதில் நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். டார்க் கொக்கோ பவுடர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட டார்க் சாக்லேட் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் இந்த பேட்டரில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாக்லேட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இதை பட்டர் ஷீட் போட்ட டின்னில் இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி டேப் பண்ணி விடுங்க. அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகணும், அதுக்காக நல்லா டேப் பண்ணிவிட்டு இப்போ டார்க் சாக்லேட்டில் மேலே டாப்பிங்க்கு நான் வைக்கிறேன். நீங்கள் நட்ஸ் கூட போட்டுக்கலாம், பாதாம் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் ஒயிட் சாக்லேட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் டார்க் சாக்லேட் மட்டும்தான் வைக்கிறேன். மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் எது வேணாலும் டாப்பிங்கில் வச்சுக்கலாம். அப்புறம் கூடவே நான் சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் மேலே போட்டோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கிறேன்.
சாக்லேட் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு சூப்பரான ப்ரௌனி கிடச்சிரும். அவனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டர் ரெடி பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே ரெடி பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் 180 டிகிரியில் வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். பாருங்கள், நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போது எடுத்துடலாம். இப்போ நம்ம ப்ரௌனி அவ்வளோதான். நல்ல ஒரு க்ரிங்கிள் டாப்போட நல்லா பாருங்கள், நல்லா க்ரிங்கிள் டாப்பில் கிடச்சிருக்கு பாருங்கள். சைட்லலாம் பாருங்கள், நல்லா அப்படியே க்ரிங்கிள் டாப்பாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ப்ரௌனி கிடச்சாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்கொயர் டின்னில் பேக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட ஸ்கொயர் டின் இல்லை, அதனால் நான் வந்து ரவுண்ட் டின்னில் பேக் பண்ணியிருக்கேன். ப்ரௌனிக்கு வந்து ஸ்கொயர் டின் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். உடனே கட் பண்ணாதீங்க. நல்லா ஆறணும். நல்லா கூலான பிறகு இது மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? பாருங்கள், உள்ள சாக்லேட்லாம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெய் சன்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு டேஸ்டியான ப்ரௌனி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.